நேரத்திலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிற இந்த காலவேளையிலே, இந்த அதிகாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளை கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோட்டையானவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அரணானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே, உம்மை துதிக்கிறோம், பிரபுவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவராகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆச்சரியமானவரே, உம்மை துதிக்கிறோம், அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் திரியேக தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உம்மை துதிக்கிற எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற எங்களை ஆளுகை செய்கிறவரே, உம்மை துதிக்கிற எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதரே, உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம், பெரியவரே, உம்மை துதிக்கிறோம், பிரபுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுடையவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்தவரே, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, இந்த கால வேலைக்காக ஆண்டவர் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளை தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் தாமே ஆண்டவரே, அப்பா ஆண்டவர் இந்த நாளை ஆசீர்வதி தரும்படியாக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேலைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேங்க தாவே, ஸ்தோத்திரம். சமூகத்தில் ஏறெடுக்கப்படுற ஸ்தோத்திர விண்ணப்பத்துக்காக ஆண்டவர் ஜெப விண்ணப்பங்களுக்காக நன்றியுடன் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேங்க தாவே. உம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தினை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். பாடலை எல்லாரும் வீடுகளில் இருந்தாலும் கரலை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றும் ஆனந்தம் என்
இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகர். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா
ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த புதிய நாளை கர்த்தர் ஆண்டவரே காணும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டினே இந்த ஸ்லாகியத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க. தாவை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்க போகிற சோத்திர விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே, எங்கள் ஜெப குறிப்புகளுக்காக எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோங்க. தாவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே கடந்த மாதம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தரை கண்ணின் மணி போல பாதுகாத்தபடினாலே, தேவனுடைய கரம் நம்மை மூடினபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். இந்த விட நம்மளுடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடியால் கர்த்தர் நோக்கி ஸ்தோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். தேவனுடைய சமூகத்தில் வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தர் ஒவ்வொரு வேண்டுதலையும் கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். விசேஷமாக நம்முடைய சபையினுடைய ஊழியக்காரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டபடினாலே, அவருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூர்ந்தபடினால், பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால், அவருக்கு தேவையான கிருபை பேலன் அபிஷேகத்தை கர்த்தர் தந்து அவரை பல இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். பாச சாமியும் சகோதரியும் பிள்ளையும் கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து பராமரித்து வருகிறபடினால் அவர்களையும் கர்த்தர் ஆண்டவர் தாமே பயன்படுத்தி வருகிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்து பராமரித்து வருகிறபடியால், அவர்களை தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்து வருகிறபடியால் கர்த்தர் நோக்கி ஸ்தோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். அன்றாட வேலைக்கு போகிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறபடினால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வேலையை தந்து கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்தராம் 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 சோத்தராம். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் கூட இருக்கிறதற்காக அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி ஞானத்தை தேவன் தருகிறபடினால் அந்த பிள்ளைகளுடைய படிப்புடைய சகல தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வருகிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். சபையில சுகவீனமான பலவீனமான எல்லாரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி குணமாக்கி இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். சபையில காணப்படுகிற வயதானவர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். சபையினுடைய எல்லா தேவைகளையும் தேவன் தாமே ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து சந்தித்து வருகிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். சபையின் மூலம் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் தாம் இதுவரை ஆசீர்வதித்து வருகிறபடியால் எல்லா சபை கூடுகை எல்லா ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறபடியால் கரங்களை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். விசேஷமாக ஜனவரி 26ஆம் தேதி நம்முடைய சபையில் நடைபெற்ற வாலிபர் பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் கரங்களை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக யாரா ஒரு சோத்திர விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக வருகிற கர்த்தாவே, இந்த நாளை ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் எங்களை காண செய்து அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கடந்த ஜனவரி மாதத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி எங்களை பாதுகாத்து வழிநடத்தினபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆராதனைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு கூட்டங்களையும் தேவனின் ஆசீர்வாதத்தை தந்தபடியால் நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஊழியக்கார குடும்பத்தை தேவனின் போக்கில் வந்து பாதுகாத்து கொண்டீரே, சரித்து நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தை தந்தீரே. ஆண்டவர் பிரயாணங்களை வாய்க்கு பண்ணீரே. ஆண்டவர் ஊழியத்தின் பல வல்லமை எடுத்து பயன்படுத்தினபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல வேலைக்கு போகிற பிள்ளைகளை தேவனை இவ்வளவு வேலை ஸ்தலத்திலே பாதுகாத்து வழி நடத்தினபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அது போல படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அறிவை தந்தபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல வயதானவர்களுக்கு இம்மட்டும் ஆண்டவரை சரித்து நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தை தேவனை தந்தபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல ஆண்டவரே ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற்ற அந்த வாலிபருடைய பெருவிழாவை தேவன் அவர்விதமாய் ஆசீர்வாதம் தந்தபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போக்கில் வந்து தேவனை பாதுகாத்தபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தரப்போதுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்ம ஸ்தோத்திரத்தை கேட்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். அடுத்தபடியாக தேவன் தாமே இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதம் முழுவதும் நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் தாமே நமக்கு வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்திற்காக கர்த்தர் தாமே ஊழியக்கார மூலமாக பேசும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஊழியக்காருக்கு தேவையான பலனை ஜீவனை அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியாக அவர் செய்கிற எல்லா ஊழியத்திலும் தேவநாம மகிமைப்படும்படியாக விசேஷமாய் அவருடைய பிரயாணத்தை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். சாமையும் சகோதரியும் குழந்தையும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் தாமே விசேஷித்த கிருபையினாலும் இருக்கிற முடிசூட்டும்படியாக அவர்களை எடுத்து
பயன்படுத்தும்படி கலந்து எடுத்து ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக விசேஷமாய் இந்த முதல் வார ஞாயிற்றுக்கிழமை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய பந்தியை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக அநேகரை கர்த்தர் தாமே கொண்டு வரும்படியாக கரங்களை தெரிய கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய சபையுடைய தரிசனத்தை கர்த்தர் தாமே நிறைவேற்றி தரும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். சபையினுடைய எல்லா பராமரிப்பு தேவைகளும் சந்திக்கப்பட தேவன் தாமே உதவி செய்யும்படியாக அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சோத்ராம் 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 சோத்ரம். தேவன் தாமே வாரந்தோறும் புதிய ஆத்துமக்களை சபைக்கு கொண்டு வரும்படியாக அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். விசுவாச குடும்பத்தார் யாவரையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக நல்ல ஒரு பாதுகாப்பை தரும்படியாக கரங்களை தட்டி கர்த்தர் போய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். அன்றாட வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே வேலையை தந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். நம்முடைய சபையில் சுகவீனமாக இருக்கிற பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் தாமே ஒரு அற்புதம் செய்யும்படியாக தொட்டு சுகமாக்கும்படியாக சபையிலே சாட்சியை நிறுத்தும்படி கலந்து ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய சபையில் ஆவிக்குரிய திருமணம் நடைபெறத்தக்கதாக தேவன் உதவி செய்ய முடியாது அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஊழியர்களை பொறுப்பெடுக்க முடிய விசேஷமாய் கிளை சபையில் ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய இந்திய தேசத்தில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக நம்முடைய சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற ஒவ்வொரு மிஷனர்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ராம் சோத்ராம் சோத்ராம். நம்முடைய தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படத்தக்கதாக தேவன் தாமே அற்புதங்களை செய்யும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆட்சியில் உள்ளவர்கள் மேல் ஆளுகை செய்களும் மேலே கர்த்தருடைய கரம் அமரும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். அண்டை நாடுகளில் சமாதானம் காணப்படத்தக்கதாக எல்லா சண்டைகளால் நீங்கத்தக்கதாக யுத்தங்களெல்லாம் ஓயத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். சர்வ வல்லமையுள்ளவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக இந்த புதிய நாளுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன் தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரங்களை சபையில் நடக்கிற கர்த்தாவே எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருகிறது அப்பொழுதெல்லாம் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவர் வருகிற வாரம் இருக்கிற அந்த முதல் வார ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா ஊழியக்காரருக்கு தேவையான ஆண்டவரை கிருபையை தருவீராக, உடைய பலத்தை தருவீராக, உங்கள் அபிஷேகத்தை தருவீராக எடுத்து பயன்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்தில் பிரயாணப்படுகிற பொழுதெல்லாம் உடைய கரம் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. பசாமையும் சகோதரியும் பிள்ளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திர. சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் ஊழியம் செய்கிற எல்லா மிஷனரிகள் மேலே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகிறவர்கள் மேலே ஆட்சி செய்கிற மேலே தேவனுடைய கரம் அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறீங்களே. இந்திய தேசம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அண்டை நாடுகளில் உண்டாகிற எல்லா யுத்தங்களெல்லாம் ஓய்ந்து போகும்படியாக கர்த்தர் ஆண்டவர் அவர்களை தடை பண்ணும்படியாக ஆண்டவர் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறையா. எங்களை சபையிலே காணப்படும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை வேலையடைக்கும்படியாக அவள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக படிக்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஆவிக்குரிய திருமணங்களை சபையில் நடைபெறத்தக்கதாக ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை ஸ்தோத்திரம். சபையில் நடைபெற எல்லா கிளை சபை ஊழியர்களெல்லாம் கர்த்தாவினை ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக எரேமியா 32:42 வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவளை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து எப்பொழுதும் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருக்கு பெயர் செயல்படும் தேவன். செயலற்ற தெய்வங்கள் அல்ல நம்முடைய தேவன். அவர் 2 விதங்களில் செயல்படுகிறார். 2 விதங்களில் அவர் செயல்படுகிறார். ஒன்று,
எதிர்மறையாகவும் செயல்படுவார், நேர்மறையாகவும் செயல்படுவார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வாசித்த வசனத்தில் முன்பகுதியை நீங்கள் வாசியுங்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவளை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது அங்கே தேவன் எதிர்மறையில் செயல்படுகிறார். முதல் குறிப்பு எதிர்மறையில் செயல்படும் தேவன். வாசித்த வசனத்தின் முன்பகுதி அதை நமக்கு சொல்லுகிறது. இந்த ஜனத்தின் மேல், தேவனுடைய ஜனம், இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல. அப்போ தம்முடைய ஜனம் சொந்த ஜனம்தான், அவருடைய ஜனம்தான். அவருடைய ஜனத்தின் மேல் அவர் தீங்கை வரப்பண்ணினார் என்று சொல்லாதபடி இந்த பெரிய தீங்கை எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய தீங்கு, பெரிய பொல்லாப்பு, பெரிய தண்டனை, இவைகளெல்லாம் அவர் வரப்பண்ணினது போல என்று கூறப்பட்டுள்ளது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ என்று எரேமியா தீர்க்கதரிசி கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உன்னதமானவர் தான். உன்னதமானவர் என்றால் உயர்ந்தவர் என்று அர்த்தம். ஆனால் அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? தீமையும் புறப்படுகிறது, நன்மையும் புறப்படுகிறது. ஒரு மனுஷன் வாயிலிருந்துனா தீமையும் புறப்படலாம், நன்மையும் புறப்படலாம். ஆனால் தேவனுடைய உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் புறப்படுது, நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. தேவன் அன்புள்ள தேவன், மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். இப்படி கூட செய்வாரா என்று எண்ண தோன்றுகிறது. ஜனங்கள் எதிர்மறையில் செயல்படும் போது, தேவனும் எதிர்மறையில் தான் செயல்படுவார். இப்போ எரேமியா 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரிகளும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். பார்த்தீங்களா? எரேமியா 32 படிக்கும்போது அங்கே வசனங்களை பாருங்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு, ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், சொந்த ஜனங்கள் எதை உண்டாக்கினார்கள்னா கோபத்தை உண்டாக்கினார்கள். அந்த கோபத்தை உண்டாக்கினதினால்தான் அவர் எதிர்மறையில் செயல்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும், இஸ்ரவேல் 10 கோத்திரம், யூதா புத்திரர் அந்த 2 கோத்திரம் யூதா, ஆக மொத்தம் 12 கோத்திரங்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும், அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தரை மதிக்கிறவர்கள், கர்த்தரையே கனமண்ணுகிறவர்கள், கர்த்தருக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த ஆசாரியர்கள். அவர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும், தேவனிடத்தில் வார்த்தைகளை தீர்க்கமாக தரிசித்து ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். இந்த யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தம், ஒரு பொல்லாப்பு இல்லை, 2 பொல்லாப்பு இல்லை, அநேக பொல்லாப்பு. ஆகவேதான் எல்லா பொல்லாப்பின் நிமித்தம் இப்படி நடக்கும் என்று சொல்கிறார். அப்போ பொல்லாப்பு செய்யும் கூட்டணியில் எத்தனை பேர் பாருங்கள். அந்த 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அத்தனை பேர் இருக்கிறாங்க. அடுத்து 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களை உபதேசித்தும்
அவர்களின் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமல் போனார்கள். இன்றைக்கு ஜனங்கள் நன்மைக்கு கூடுவதை பார்க்கிலும் தீமைக்குத்தான் அதிகமாய் கூடிக்கொண்டு கும்மாளம் போட்டு கொண்டு இருக்கின்றனர். 33ஆம் வசனம் வாசித்தோமே, முகத்தை அல்ல, எதை காட்டினார்களாம்? முதுகை எனக்கு காட்டினார்கள். தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையும் செம்மையுமானவர்களாய் இருந்தால், உத்தமமாய் இருந்தால் நாம் முகத்தை காட்ட முடியும். ஆனால் தவறு செய்துவிட்டு ஏராளமான பொல்லாப்புகளை எல்லாம் செய்துவிட்டு ஏராளமான தீமைகள் எல்லாம் செய்துவிட்டு நம்ம முகத்தை காட்ட முடியாது. தவறு செய்தால் சிறு குழந்தை கூட முகத்தை காட்ட அச்சப்படும், திரும்பிக் கொள்ளும், அவர்களுக்கு தெரியும். அதே போல இந்த ஜனங்களும் முகத்தை அல்ல, முதுகை எனக்கு காட்டினார்கள். தேவனுக்கு முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு ஆண்டவரை விட்டு அவர்கள் தூரம் போனார்கள். முதுகை காட்டினார்கள்னா ஆண்டவரை விட்டு எங்கேயோ எவ்வளவோ தூரம் போயிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும், ஆண்டவர் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவருடைய ஜனங்களுக்கு தான் அவர் உபதேசம் பண்ண முடியும். அவர்களுக்கு உபதேசித்தும், அடுத்து அவர்கள் புத்தியை ஏற்று கொள்ள செவி கொடாமல் போனார்கள். உபதேசம் பண்ணார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்போவுமே உபதேசிக்கிறவர். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா உபதேசித்து சொன்னதாவது மலை பிரசங்கத்தில் அநேக ஓமைகள் எல்லாம் சொல்லி உபதேசித்து சொன்னது, அது மாதிரி உபதேசம் பண்ணுறாரு. ஆனால் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்களாம். புத்தி சொல்கிறாரு. அப்போ உபதேசத்தில் என்ன இருக்கும், என்ன இருக்கணும் அப்படின்னா உபதேசத்தில் புத்தி சொல்கிறது இருக்கணும், புத்தி சொல்கிறது இருக்கணும், ஆலோசனை சொல்கிறது இருக்கணும். எதில்? உபதேசத்தில். ஆனால் இந்த புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். செவி சாய்க்கலை, காது கொடுத்து கேட்கலை, கேட்கவே அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அவருடைய சத்தத்தை கவனிக்கவே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அது இவங்களுக்கு என்னமோ மாறி இருந்துச்சு. 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களின் நாம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை, அவருடைய நாமம் என்ன? கர்த்தர் என்பது அவர் நாமம். அதே நேரத்தில் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தமானது. அவர் பரிசுத்தத்தில் ஒப்பற்றவர், அவர் பரிசுத்தத்தில் மதிக்கப்படத்தக்கவர். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆலயத்தை இவங்க என்ன பண்ணாங்களாம்? தீட்டுப்படுத்தும்படிக்கு, கரைப்படுத்தும்படிக்கு, மாசுபடுத்தும்படிக்கு, பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். தங்கள் அருவருப்புகள். அப்போ ஒவ்வொருவரும் எதற்குள் இருக்கிறார்கள் என்று கேட்டால், தேவன் அருவருக்கிற, தேவன் வெறுக்கிற, தேவன் விரும்பாத காரியத்துக்குள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்கிறாங்க. ஆலயம் அதனால் தீட்டுப்படுத்தப்படுது. பரிசுத்த ஆலயம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம், பரிசுத்த ஆலயம் என்று நாம் சொல்லுகிறோம். பரிசுத்த ஆலயம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. பரிசுத்தம் என்றாலே தெய்வீக நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல் என்று பொருளாகும். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி தேவனுக்காக ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளோ முக்கியமான ஸ்தலம். தேவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டில் தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதை அருவருப்பாக்கிட்டாங்களாம். அருவருப்பானதை அதிலே வைத்தார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், தீமையை வர பண்ணுவாரா, நன்மையை வர பண்ணுவாரா அப்படின்னு இப்போ நீங்கள்
கேள்விக்கு பதில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நிச்சயம் இவ்வளவு செய்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் தீமையை தான் வர பண்ணுவார். அதுவும் என்ன தீமை அப்படின்னா, எல்லா தீமை என்று சொல்லுகிறார். எல்லா தீமையையும் ஜனத்தின் மேலே இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல, பெரிய தீங்கு. ஏன்னா அவங்க செய்தது இவ்வளவு பட்டியல் போடப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய தேவன் முதலாவது எதிர்மறையில் செயல்படும் தேவன். இரண்டாவது குறிப்பாக தேவன் அவர் நேர்மறையில் செயல்படும் தேவன். ஆனால் அதில் அவர்களுக்கு திருப்தியும் அல்ல, மகிழ்ச்சியும் அல்ல. ஆண்டவர் தீமையை வர பண்ணார். இந்த தீமை தான் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் அதில் அவர்களுக்கு திருப்தியும் இல்லை, மகிழ்ச்சியும் அவர்களுக்கு அல்ல. ஆனால் அவருடைய இறுதியான முடிவு எப்படி ஆகிலும் தம்முடைய ஜனத்தின் மேல் நன்மையை வரப்பண்ணுவது மட்டுமே. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எப்படி ஆனாலும் தம்முடைய ஜனங்கள் மேலே அவருக்கு எதை வர பண்ணணும்? எல்லா தீங்கையும் வர பண்ணுவது அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவங்க கொஞ்சம் திருந்தணும், கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் புத்தி அடையணும், அதுக்காக தான் வர பண்ணார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நன்மையை வர பண்ணுவேன். தீமை எப்படி வர பண்ணாரோ அதுபோல் நன்மையை வர பண்ணுவது மட்டுமே அவர் தம்முடைய ஜனங்கள் மேல் கொண்டிருக்கிற ஒரு காரியம். தம்முடைய ஜனங்கள் மேல் நன்மையை வர பண்ணுவது மட்டும்தான் அவருடைய உறுதியான முடிவு, அவருடைய இறுதியான முடிவு என்று சொல்லுவேன். அவருடைய உள்ளத்தை நிரப்பி இருப்பது நன்மையின் பெருக்கம்தான். தேவனுடைய இருதயத்தை பொல்லாப்போ தீமையோ நிரப்பி இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் நாம் தீமைக்குள் கிடக்கும்போது, பொல்லாப்பு செய்யும் போது, அருவருப்புக்கு உட்படும் போது, நாம் முதுகை காட்டும் போது, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தீமையை கொஞ்சம் வர பண்ணுறார். நமக்கு ஒரு பயம் உண்டாக, நாம் மனம் திரும்ப, நாம் தேவன் பக்கமாய் மாற அதுக்காக செய்கிறார். ஆனால் அது அவருடைய நிரந்தரமான தன்மை அல்ல. அவருடைய நிரந்தரமான தன்மை என்னன்னா நன்மை செய்வது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன படிக்கிறோம் என்று கேட்டால், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்பொழுது 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 32:39. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. 39ஆம் வசனம், அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன உண்டாகும்படி? நன்மை உண்டாகும்படி. இப்போ ஆண்டவர் பாருங்க, சந்ததி சந்ததியா அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி. ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம்லாம் உங்களுக்கு நன்மை உண்டாகணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகணும். இந்த 2வது மாதத்தில் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நன்மை உண்டாகணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகணும், உங்கள் சந்ததிக்கு நன்மை உண்டாகணும். 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அதை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. நல்லா பாருங்க, 40ஆம் வசனத்திலையும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, நன்மை உண்டாகும்படி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நன்மை செய்யும்படி. ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நன்றாய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர். ஆகவே நன்மை உண்டாகும்படி 39ஆம் வசனம். 40ஆம் வசனம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி. 41ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர்கள் நன்மை செய்யும்படி அவர்களுக்கு நன்மை செய்யும். செய்யும்படி. பார்த்தீங்களா? இப்போ நன்மை நன்மை நன்மைங்கிறது தான் அவருடைய வாயில் வந்துக்கிட்டே இருக்கு. தீமைங்கிறது எப்போமாவது ஒரு முறை தான் வரும். ஏன்னா நம்ம மனம் மாறுவதற்காக, நம்ம அவரிடத்தில் திரும்புவதற்காக, நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்பதற்காக. தீமை தீமைன்னே அவருடைய வாயில் வரல, ஆனால் தீமை எப்பொழுதாவது வரும். அவருடைய கோபம் கூட நீங்கள் பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். ஆனால் தயவோ நீடிய வாழ்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய தயவு உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்குமா. இப்போ தயவு அவ்வளோ நீட்டம் நம்ம வாழ்நாளெல்லாம். ஆனால் அவருடைய கோபம் எவ்வளவு? ஒரே ஒரு நிமிஷம், அவ்வளோதான். இப்போ 42ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவளை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 42ஆம் வசனம் எல்லா நன்மையையும். நன்மைங்கிற லிஸ்டில் என்னென்னலாம் இருக்கோ அந்த எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய வாய் இந்த நன்மையை பற்றி அதிகம் பேசிச்சா தீமையை பற்றி அதிகம் பேசிச்சான்னு கேட்டால் நன்மையை பற்றி தான் பேசியிருக்கு. 39ஆம் வசனத்திலேயும் நன்மை தான், நன்மை உண்டாகும்படி. 40ஆவது வசனத்தில் நன்மை செய்யும்படி. 41ஆம் வசனத்தில் நன்மை செய்யும்படி. 42ஆம் வசனத்தில் எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்போ ஆவிக்குரிய நன்மை, சரீரப்பிரகாரமான நன்மை. ஒரு வேளை உபாகமம் 28:1-14 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். அந்த அதிகாரத்தில் 1-14 வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களாகிய இந்த நன்மைகளும் கூட இதில் அடங்கும். உங்கள் மேல் வந்து பலிக்கும், நிறைவேறும், சொந்தமாகும், சுதந்திரமாகும். ஒரு ஓங்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்மையை வரப்பண்ண 2 வசனங்களில் காட்டப்பட்டிருக்கும் முக்கியமான சத்தியம் அல்லது நிபந்தனை என்னவென்று கேட்டால், மீண்டும் 39ஆம் வசனத்தையும் 40ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசியுங்கள். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்கள் நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. நல்லா கவனிங்க. இந்த 2 வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான சத்தியம், 3வது குறிப்பு நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பயப்படும் பயம் என்பதே ஆகும். 39ஆம் வசனத்திலையும் 40ஆம் வசனத்திலையும் காட்டப்பட்டிருக்கும் சத்தியம் அல்லது எல்லா நன்மையும் உங்கள் மேலே வர நிபந்தனை என்னென்னா, எனக்கு பயப்படும் பயம், பயமே என்பது ஆகும். இந்த 2வது மாதத்தில் இது இருந்தால், எது இருந்தால், தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தால், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் போதும், எல்லா நன்மையையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அவர் தேவன் செய்வது ஒரே இருதயம், ஒரே வழியை அவர் என்ன செய்கிறார்னா கட்டளை இடுகிறார். 39ஆம் வசனம். 40ஆம் வசனத்தில் நான் அவர்களை விட்டு என்ன செய்வதில்லை, பின் வாங்காமல் நித்திய உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறாராம், செய்து கொள்கிறாராம். நான் அவர்களை விட்டு பின் வாங்காமல். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி அவரை விட்டு பின் வாங்கிடுவாங்க. தங்கள் நாயகரை, தங்கள் நேசரை, தங்கள் தேவனை, தங்கள் யெகோவா தேவனை, கண்மலையான தேவனை அடிக்கடி விட்டு பின் வாங்கிடுவாங்க. ஆனால் அவர் நான் அவர்களை விட்டு பின்வாங்காமல் நித்திய உடன்படிக்கையாம், என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய
நீடித்திருக்கக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடிய, அழியாத உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை அவர் செய்து கொள்கிறார். 41ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். அப்போ அது வரைக்கும் அவர்கள் அங்கு இங்குமாக அலைந்து திரிந்து ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு அமைதி இல்லாமல் அப்படி தான் காணப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் இதற்கு பிறகு என்ன செய்கிறார்னா, தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அவர் நாட்டி விட்டார்னா யாராலையும் பிடுங்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவர் நாட்டி விடுவார், உறுதியாக்குவார், நிச்சயமாய் நாட்டுகிறார். ஒன்றே ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறார், நீங்களும் நானும் தேவனை விட்டு அகன்று போகக்கூடாது. காலை வாக்குத்தத்தம் அன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை 2வது மாதத்தில், தேவனை விட்டு அகன்று போகாதீங்க, அகன்று போகக்கூடாது, தூரமாய் போகக்கூடாது என்பதை எதிர்பார்க்கிறார். எரேமியா காலத்தில் ஜனங்கள் அவரை விட்டு அடிக்கடி பின்வாங்கி அடிக்கடி தூரமாக போயிடுவாங்க. அதனால் அவர் சொல்லுவார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீங்கப்பா. ஆண்டவர்கிட்ட என்ன அநியாயம் இருக்குது? ஒரு அநியாயம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட அநியாயம் ஒன்றும் கிடையாது, நியாயம் மட்டும்தான் இருக்கு. அவருடைய நாமத்தை சொன்னாலே அதுக்கு அடையாளம் என்னென்னா, அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆகவே 2வது மாதத்தில் கர்த்தருக்கு பயப்படாமல், 2வது மாதத்தில் மட்டும் இந்த வாக்குத்தத்தத்தில் நிபந்தனையா கர்த்தருக்கு பயப்படணும், அவரை விட்டு அகன்று போகக்கூடாது, விலகக்கூடாது. இந்த மாதத்திற்கு மட்டும் இந்த நிபந்தனை இல்லை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனத்தில்? 2வது மாதத்தில் கர்த்தருக்கு பயப்படாது, 2வது மாதத்தில் மட்டும் கர்த்தருக்கு பயப்படாமல். அங்கே என்ன எழுதியிருக்கு? சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு. நல்லா கவனிக்கணும். ஏதோ இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை எல்லா நன்மையும் வாரி கொட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கர்த்தருக்கு பயப்படாமல் சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு என்று கோடிட்டு காட்டுகிறார். இப்போ ஒரு மாதம் கடந்து விட்டது, மீதியுள்ள 11 மாதங்கள், இன்னும் சொல்லப்போனால் 334 நாட்கள் மட்டும் இருக்கிறது இந்த வருடத்தில். ஆகவே இனி இருக்கிற இந்த 11 மாதங்களும் 330 நாட்களும் அவருக்கு பயப்படும் நாட்களாக நமக்கு இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படும் நாட்களாக இருக்கட்டும். அப்படி இருந்தா, இந்த நிபந்தனையை நிறைவேற்றினா ஆண்டவர் மேலும் ஒரு குறிப்பிட்ட நன்மையை சொல்றார். 4வது குறிப்பாக குறிப்பிடப்பட்ட நன்மை. என்ன நன்மை? குறிப்பிடப்பட்ட நன்மை. இப்போ 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். அடுத்து 44. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பார்த்தீங்களா? 43 நிலங்கள் கொல்லப்படுமா? நம்ம இந்த ஊர் உலகத்தில் ஒரு 3 சென்ட் லேண்டு கிடைச்சா போதும், ஒரு சின்ன வீடு கட்டிடுவேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிலங்கள் கொல்லப்படுமா? பன்மையில் சொல்கிறார், நிலங்கள் என்ன செய்யப்படுமா?
கொல்லப்படும். அப்படின்னா நிலங்கள் வாங்கப்படும். பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 2வது மாதத்தில் இப்படி கிரியை செய்யலாம். 44ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா அவங்களுக்கு நிலம் எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசத்தில் நிலம், தலைநகரை சுற்றிலும் நிலம், பட்டணங்களில் நிலம், விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை போடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்குமா. இதெல்லாம் தொடர்ந்து நடக்குமா தேவஜனங்களுக்கு. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவர் இதெல்லாம் செய்ய வல்லவர். அந்த அளவுக்கு சகல நாட்களும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்குமானால், அவரை விட்டு அகன்று போகாமல் அவரையே பற்றி கொண்டு அவரோடு உள்ள உறவில் நாம் உறுதியாக இருப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தருவார். வானத்திலிருந்து, பூமியிலிருந்து, ஆழத்திலிருந்து வரும் நன்மைகள், அவர் அருளும் அனைத்து நன்மைகளும் இந்த 2வது மாதத்தில் உங்கள் அனைவர் மேலும் வருவதாக சொல்லப்பட்ட, வாசித்த, கேட்ட இந்த அனைத்து நன்மைகளும், எல்லா நன்மைகளும் உங்கள் மேல், உங்கள் அனைவர் மேலும் வருவதாக என்று கூறி தேவனுடைய வார்த்தையை முடிக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். வாக்குத்தத்த வசனமாக அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதே நேரத்தில் அவர் எதிர்மறையில் செயல்படுகிறார், நேர்மறையில் செயல்படுகிறார். தீமை அவர் வாயிலிருந்து வரும், நன்மை வரும். ஆனால் தீமை எப்போதாவது தான் வரும், அரிதாக வரும். ஆனால் நன்மை எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். நன்மையை தான் நம்மளை குறித்து, நன்மையை தான் நமக்காக வைத்திருக்கிறார். நமக்காக அவர் பேசும்போது நன்மையை பற்றி தான் பேசுகிறார், நன்மை குறித்து தான் பேசுகிறார். இந்த நன்மையெல்லாம் வருவதற்கு ஆண்டவரே இந்த 2026 சகல நாட்களிலும் உமக்கு பயப்படும் பயத்தோடு நான் இருப்பேன், ஜீவிப்பேன். உம்மை விட்டு விலகவே மாட்டேன், அகன்று போகவே மாட்டேன். உறுதியான தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னா எல்லா நன்மையும் மட்டும் இல்லை, நீங்கள் புதிதாக நிலங்களெல்லாம் கொல்லப்படும். அந்த நிலங்கள் கொல்லப்படுவது மட்டுமல்ல, அந்த நிலங்கள் வாங்குவதற்கு பத்திரங்களில் கையெழுத்து போடுகிற வேலை நடக்கும், முத்திரை போடுகிற வேலை நடக்கும், சாட்சி வைக்கிற வேலைலாம் உண்டாயிருக்கும். எவ்வளோ அழகாக எழுதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய சொல்லாய் நமக்கும் இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நீர் சொல்லியிருக்கிறீர். நீர் சொன்னபடியே எல்லார் மேலும் உம்முடைய நன்மையை வரப்பண்ணும். எல்லா குடும்பங்கள் மேலும் உம்முடைய நன்மையை வரப்பண்ணும். சபையின் மேல் உம்முடைய நன்மையை வரப்பண்ணும். ஊழியத்தின் மேல் எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை வரப்பண்ணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும், உம்முடைய வல்லமை விளங்கட்டும். வந்தவர்களை ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகையின் பரியந்தம் நிலையாய் நிலைத்திருப்பதாக, ஆமென். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி
சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.